ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இப்ப டாப்பர்ஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே மார்க் எடுக்கிறாங்க. இப்ப டாப்பர்ஸ்னு விட்டுட்டு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சிலபஸை பார்த்து படிச்சேன் சார், இந்த மொதல் அட்டெம்ப்ட்லயே நான் கிளியர் பண்ணிட்டேன், குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அப்படிலாம் சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஏதோ ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணியாச்சு, எப்படி சரிங்களா? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கற்பதை சொல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த சேனல் இப்போதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பட்டனை தட்டிடுங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கிறோம். டெலிகிராம்ல இருக்கோம். டெலிகிராம்ல எங்களுடைய எல்லா பிடிஎஃப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த 100 days 100 GK உடைய பிடிஎஃப் முதற்கொண்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ போயிடலாம். இன்னைக்கு 25ஆம் தேதி பிப்ரவரி, ஓகேங்களா? ஸோ இந்த பிப்ரவரி 25ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 7th லெசன் படிங்கன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ 100 நாள் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இப்ப 25வது நாள்ல இருக்கும். நான் ஒரே ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், ஓகே? மொத்த ரகசியம் அவ்வளவுதான். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புக்ல உங்களுக்கு 10th புக்ல லெசன் 7 அதுல இந்த தக்கான கலவரங்கள், டெக்கான் ரயாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக்ல இருந்துதான் உங்களுக்கு வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு, பாத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம வந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? சோ இப்ப இந்த தமிழ் இங்கிலீஷ் விளக்கத்தோட ஆன்சரோட நாங்க வந்து கேள்வி கொடுத்துருக்கோம், ரைட்? சரி, இப்ப இதை எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வகுப்புல என்ன சொல்லியிருக்கேன், இப்ப ஸ்கூல் புக்கே படிக்காதீங்க, ஸ்கூல் புக் படிக்காதீங்க, நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸை பாருங்க போதும்னு சொல்லியிருக்கேன்னா அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அதுக்கான ப்ரூஃப் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு பேராவில இருந்து எத்தனை கேள்வி கேட்க முடியும்? ஏன் சார் இந்த ஒரு பேராவில நீங்களே ஹைலைட் பண்ணிருக்கீங்க, ஒரு பச்சை கலர் மஞ்சள் கலர் 2 கேள்வி வந்துருச்சு, நீங்க ஹைலைட் பண்ணாத இதுல இருந்து ஒரு 2 கேள்வி எடுக்கலாமே, 4 கேள்வி அப்படின்னு சொன்னா எஸ், கிட்டத்தட்ட 4 கேள்வி எடுக்கலாம். ஆனா அதுலயும் சில கொஞ்சம் டீப் அனலைசிஸோட டிஎன்பிஎஸ்சி மாதிரியே எடுக்கணும்ல, அதுக்காக தான், ரைட்டா? ஸோ இப்போ இந்த பேராவில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தக்கான பீடபூமியில ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கலவரம் நடந்துச்சு. அது ஏன் அந்த கலவரம் அப்படின்னு கேட்டா விவசாயிகளுக்கான ஒரு பிரச்சனை தான், ஓகேங்களா? இந்த பிரச்சனை 1875 இல்ல 2075லயும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும் போல. இப்ப கரண்டா 2025லயும் இதே ப்ராப்ளம் இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க, நகைக்கடை அடமானம் வச்சிட்டீங்களா, மீட்டெடுக்க முடியலையா, கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட வாங்க, நாங்க இருக்கோம், உங்களுடைய அடமான நகைகளை மீட்டெடுத்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விளம்பரம் வரும், ஓகேங்களா? நான் எந்த நிறுவனத்தை பத்தியும் சொல்லல, பட் இப்படி விளம்பரம் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அந்த அந்த நிறுவனம் இருக்குல்ல, நீங்க அடமான வச்ச, அதாவது சும்மா அடகு வச்சதை விலைக்கு வாங்கிக்குவாங்க. அதாவது அவங்க சிம்பிளா வித்துருன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, வித்துரு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? நான் அடமானம் தாண்டா வச்சேன், ஆனா அது என்னால மீட்க முடியல, நாளைக்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னா, பிசினஸ்ல பிக் ஆச்சுன்னா, என்னோட பாட்டியோடையது, அம்மாவுடையது, என்னுடைய ஆரம்ப காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவியுடைய நகைகள், அவங்க வீட்டுல போட்ட சென்டிமெண்டான நகைகள்லாம் நம்ம வந்து வச்சிருப்போம், அதை போய் விற்க சொல்றியே அப்படின்னா அதுதான் இங்க விஷயமே. இதுல நல்லதும் இருக்கு, ஃபுல்லா கெட்டது மட்டும் சொல்ல வரல, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. ஆனா அதே மேட்டர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லியிருப்பாங்க, என்னன்னா இந்த தக்காணத்துல வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்ப விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நிலத்தை அந்த அடமானம் வச்சிருப்பாங்க. ஏன் மணி லெண்டர் குஜராத்ல பணம் வட்டிக்கு விடுறவங்க விட்டு அடமானம் வச்சிருப்பாங்க. அடமானம் வச்சு என்ன ஆயிருக்கும்னு கேட்டா, அவங்க வந்து அதை கொடுக்க முடியாம போயிடும், ஓகேங்களா? அது கொடுக்க முடியாம போகும்போது ஜெயிலுக்கு போறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், ஓகேங்களா? ஜெயிலுக்கு போற அளவுக்கு போயிடுவாங்க. அப்ப ஜெயிலுக்கு போறதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு இன்டர்மீடியட் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஒரு சட்டம் வந்து இருக்கு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னன்னா, ஜெயிலுக்கு போகாம விவசாயிகள் தடுக்கப்படுவார்கள், அதாவது அவங்கள ஜெயிலுக்கு சிறை தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, நல்லா இருக்கே. அப்ப வந்து கடன் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்தாங்கன்னா இந்த டெக்கான் சட்டத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா இது செக்யூர் பண்ணுதா அப்படின்னு கேட்டா, ஆமா, நல்லா இருக்குல்ல, விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறாங்க. ஆனா ஏன்பா இதைத்தான் ஏன் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, நீ கடன் வாங்கியிருக்கல, ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேரும் ஜஸ்ட் கதை மட்டும் கேளுங்க, ஓகேங்களா? சோ அதாவது குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்துதான் இந்த டெக்கான் கலவரம் நடந்துச்சு. அது எங்க அப்படின்னு கேட்டா, பூனேன்னு சொல்லுவாங்கல்ல, மகாராஷ்டிராவில பூனேல
சூப்பா அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இது வந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, இந்த கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வெடித்ததாக சொல்லப்படுது. ஏன் வெடிச்சிச்சு அப்படின்னு கேட்டா, ஆங்கிலேயர்கள் கீழ் விவசாயிகள் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா வருவாயை அரசுக்கு செலுத்தணும். ஓகேங்களா, சோ இந்த புதிய சட்டத்தின்படி எந்த நிலத்தை அடமான வச்சு கடன் வாங்கினாங்களோ அந்த நிலத்தை, அந்த கடன் கொடுத்தாருல அவர் ஏலம் விடுவாரு. ஏலம் விட்டு இப்ப ஒரு நிலம் வந்து 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா வந்து அது ஒரு 5 லட்சம் ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் தான் கடன் வாங்கியிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, அந்த கடன் கொடுத்தவரு அந்த 1 லட்சம் ரூபாய் நிலத்தை வாங்கிட்டு, அதாவது கடன் கொடுத்தது 1 லட்சம் ரூபாய், சோ அப்ப அந்த நிலத்தை வாங்கிட்டு ஏலத்துக்கு விடுவாரு. அந்த ஏலம் போகும்போது 5 லட்சமோ 6 லட்சமோ 10 லட்சம் போனாலும் சரி, அவருக்கு கடன் எவ்வளவு 1 லட்சமா, அந்த 1 லட்சத்தை எடுத்துட்டு அந்த விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்கலாம் தெரியாது. ஓகே, கொடுப்பாங்கலாம் தெரியாது. ஆனா கைது செய்யப்படுறதுல இருந்து பாதுகாக்கப்படுவார். ஓகே, சோ அதாவது ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியோருக்கு அனுமதி கிடைச்சிருக்கும் இந்த சட்டம் மூலியமாக. இதன் விளைவாக நல்லா இங்கதான் முக்கியமான ஹைலைட்டே இருக்கு. இதன் விளைவாக உழும் வர்க்கத்திடம், அதாவது விவசாயிகள் உழுதுறாங்கல்ல, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உலகத்துக்கே அவன் தான்ப்பா கடவுள் மாதிரி, அவங்க கிட்ட இருந்த நிலம் உழாத வர்க்கம், அதாவது இந்த வட்டிக்கு விடுறாங்க இங்க உழாத வர்க்கம்னா there is a caste behind it or religious or caste behind it, but இங்க அதை பத்தி மென்ஷன் பண்ணல. பட் நம்மளும் அதுக்குள்ள போக வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உழாத வர்க்கத்திடம் அந்த நிலம் கைமாற தொடங்கி இருக்கு. அப்ப கடன் என்னும் மாய வலையில் சிக்கிய விவசாயிகளை, இங்க பாருங்க அப்படியே பாசிட்டிவா இருக்கும். கடன் என்னும் மாய வலையில் இப்பயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த, அதாவது 1 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா சிலது கொடுத்துக்கவும் செஞ்சிருப்பாரு. அது போக ஒரு 80,000 இருக்கு, இல்லைன்னா 70,000 இருக்கு, 50,000 இருக்குன்னா நிலம் ஆனா அவங்களுக்கு போயிடும். அந்த 50,000க்கு பதிலாக நிலமே போயிடும். விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவலம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதுதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இங்க வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மணி லெண்டர்ஸுக்கு எதிராக இந்த தக்கான டெக்கான் ரியாட் வந்து நடந்துச்சு 1875ல. ஓகே, இப்ப 2025 இப்பயும் மறைமுகமா அந்த மணி லெண்டர்ஸ் பதிலாக பிரைவேட் பேங்க், சம் பேங்க்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா, நான் பிரைவேட்னு சொல்ல விரும்பல, சம் பேங்க்ஸ் உள்ள இருக்கு. இப்ப கொஸ்டின்குள்ள போயிடலாமா? இப்ப நீங்க பார்த்ததுல இருந்து கொஸ்டின், இப்ப முதல் கேள்வி என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. முதல் கேள்வி, தக்கான கலவரம் எந்த பகுதியில் நிகழ்ந்தது? டெக்கான் இந்த கலவரம் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஆப்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா, மெட்ராஸ். எங்க நடந்துச்சு? மகாராஷ்டிரா தான் நடந்துச்சு. பூனேல சூப்பா அப்படிங்கிற அந்த கிராமத்துல தான் நடந்துச்சு. ஓகேங்களா, சூப்பாவோட அங்க நடந்திருக்கு. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க 1875 மே மாசத்துல. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்துருச்சா? ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சதுல இருந்து கேள்வி, அந்த கேள்விக்கு எப்படி நீங்க ஆன்சர் அடிக்கணும். ஓகே, இந்த இது வந்து வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா, மெட்ராஸ்னு கொடுக்காம வேற வேற பெயர்கள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சூப்பா, செங்கல்பட், ஓகே, இந்தூர், ஓகேங்களா, திஸ்பூர் இப்படி கொடுக்குறாங்க. ரைட்டா, சம்பல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் சொன்ன 4 இந்த ஆப்ஷன் இல்லாம இப்ப நான் அடுத்து சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஊர் பேர் சூப்பாவை தான் இங்க ஆப்ஷனா வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, சோ அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அடுத்தது, who were the main target to attack in the Deccan riot? அதாவது தக்கான கலவரத்துல முக்கியமா யாரை தாக்குனாங்க? இங்க கடன் வழங்குபவர்களை தான் தாக்குனாங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகளை தாக்குனாங்களா? கிடையாது. ஜமீன்தார்களை தாக்குனாங்களா? கிடையாது. இந்த மிஷினரிஸ், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதமாற்றம் செய்ய வந்தாங்கல்ல மிஷினரிஸ், அவங்கள தாக்குனாங்களா? இல்ல. கடன் வழங்குபவர்களை, மணி லெண்டர்ஸ் மட்டும்தான் தாக்குனாங்க. ஆன்சர் வந்துருச்சா? அடுத்தது இப்படிதான் கொஸ்டினே கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, வாட் வாஸ் த பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ் டு டெக்கான் ரயாட்? அப்ப ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, அதே சமயத்துல அந்த பிரிட்டிஷ்காரங்கன்னு இருப்பாங்க. அப்ப பிரிட்டிஷோடைய நிலை என்ன? இந்த தாக்குதலுக்கு, தக்கான கலவரங்களுக்கு ஆங்கிலேயர்களுடைய எதிர்வினை என்னன்னு கேக்குறாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுதான். ஓகேங்களா, தக்கான விவசாய நிவாரண சட்டம் 1879. இது புக்ல நீங்க அந்த பேரால பாக்கலையே, பேராவில இல்லதான். ஓகேங்களா, ஆனா அங்க ஒரே ஒரு வார்த்தை கொண்டு வந்திருப்பாங்க, அந்த சட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சட்டத்தை நீங்க தேடி போய் பார்க்கணும். இருக்கும் பாருங்க, மேலும் புதிய சட்டப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? மேலும் புதிய சட்டப்படின்னு இருக்கா? சோ அப்ப நீங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ லா என்ன பண்ணுது? அண்டர் a new law, money lenders were allowed to
attach the mortgage. தாங்க ஹவுசிங் லோன் எல்லாம் வாங்குறோம் அப்படிதானே, பணம் கட்ட முடியலன்னா வீடை ஜப்தி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த நியூ லா என்ன அப்படின்னா டெக்கான் அக்ரிகல்ச்சர் ரிலீஃப் ஆக்ட் 1879. இந்த விஷயம் எப்ப நடக்குது? இந்த கலவரம் வந்து 75ல நடக்குது. 79ல இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 79ல அந்த சட்டம் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? அதான் ஆன்சர். ரைட். சோ அதாவது தக்கான விவசாயிகள் நிவாரண சட்டம் 1879 படி வட்டிக்காரர்கள் விவசாயிகளின் நிலத்தை அபகரிப்பதை தடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அபகரிக்காம அதை வந்து வேற விதமா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கானதை கொண்டு போனாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து விஷயம். புக்ல கொடுக்கல, ஆனா அந்த சட்டத்தை வந்து எழுதிக்கணும். ரைட். சோ இதை வந்து ஏன்னா அவங்க வந்து நிலத்தை பிடிங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் இது அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க மணி லெண்டர்ஸ் மேல. ஓகே, அதனால கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நிலத்தையே பிடிங்கிட்டு போயிட்டானா நாங்க என்ன பண்ணேன்? கடன் வந்து 1 லட்சம் ரூபா, நிலத்தோட ரேட் அவ்வளவு ஜாஸ்தி, அதை வந்து ஆக்குபை பண்ணிட்டு போயிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாருக்குமே வரும். அதை போய் கேட்க போனதுல அவன் அடிக்கிறான். அதனால திருப்பி அடிச்சான். அதுதான் தக்கான கலவரம். இப்ப இந்த ஒரே ஒரு பேரா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சா? ஒரே ஒரு பேரா தான் இதை சுலபமா பார்க்க முடிஞ்சிச்சா? இப்ப நீங்க இப்படி படிக்கிற மாதிரி இந்த கதை எப்படி படிச்சீங்களோ அந்த மாதிரி படிச்சுட்டு கொஸ்டின் அடிக்கணும். அவ்வளவுதான். அடுத்த வீடியோல இந்த 10வது லெசன் ஃபுல்லாவே பாத்துடலாமா? நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் 10th லெசன் 7 ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு 50 கேள்வி அடிப்போமா? வர்றீங்களா? ஃபுல்லா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன ஏது இருக்கு சாராம்சம் அப்படின்னு சொல்லி புக்ல என்ன இருக்குன்னு சொல்றேன். அதை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கேள்வி, மினிமம் 50 கேள்வி, மேக்சிமம் வந்து போகும். அது 60 கேள்வி போனாலும் சரி, இல்ல 40 கேள்வி தெரியல. ஓகேங்களா? சோ அது எப்படின்னு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்கு, நம்ம டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இன் பிட்வீன் நான் அந்த கிளாஸை நடத்துடுறேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இந்த என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. டெஸ்ட் அடிங்க. டெஸ்ட்ல வந்து ஒரு 50 கேள்வி கேட்கறேன்னா 50க்கு எவ்வளவு கேள்வி அடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. கொஸ்டின் PDF உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருவேங்க. ஆன்சர் டிஸ்கஷன் ஈவினிங் 7 o'clock வரும். ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.